This channel does not promote or encourage any illegal activities. All contents provided by this channel only. This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக செய்துட்டு வர சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சரி, ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம். அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் மணப்பெண் குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருமணம் அப்படின்னு சொல்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாங்க, அது ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நெல், கரும்பு, கம்பு இது போன்ற பயிர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் அதனுடைய மகசூலை கொடுத்துட்டு அப்புறம் அதோட விளைச்சல் நின்றோம். ஆனால் திருமணம் அப்படிங்கிறது மட்டும் அப்படி கிடையாது. அது எல்லா காலத்துலேயுமே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து அடுத்தடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்கிற மகசூலில் கொடுக்கக்கூடிய பயிர் அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பழங்கால மக்கள் எதையுமே இயற்கையோடு ஒப்பித்து தான் பேசுவாங்க இல்லையா? அப்படி தான் திருமணங்கிறத காலங்காலமாக மகசூல் அளிக்கக்கூடியது அப்படின்னு அடுத்தடுத்த ஜென்மங்கள்லையும் இதே கணவன் மனைவி மனம் ஒத்து வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆயிரங்காலத்து பயிராக நம்ம சொல்லக்கூடிய இந்த திருமணம் முடிஞ்சதும் புதுமண பெண் நம்ம வீட்டுக்கு வரும்போது முதலாக அவங்கள குத்து விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? குத்து விளக்கில் உள்ள 5 முகங்களுக்கும் அன்பு, அறிவு, உறுதி, நிதானம், பொறுமை இது போன்ற 5 நற்குணங்களை சொல்லுது. குத்து விளக்கில் உள்ள 5 முகம் 5 கடவுளையும் குறிக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, கீழே தாமரை போன்ற பீடம் பிரம்மாவையும், நடுத்தண்டு பகுதி விஷ்ணுவையும், அந்த நெய் எரியக்கூடிய அகல் சிவனையும், அதில் தீபம் திருமகளையும், அதில் தெரியக்கூடிய சுடரை கலைமகளாகவும் குறிக்குது. அதனால் திருமணம் முடிந்து முதல்ல புகுந்த வீட்டிற்கு வரக்கூடிய பெண்கள் இந்த 5 முகம் கொண்ட குத்து விளக்குகளை ஏற்றதுனால இந்த 5 நற்குணங்களையும் நான் கொண்டு இந்த 5 கடவுள்களையும் நான் வணங்குவேன் அப்படின்னு உறுதியளிப்பதாக தான் இந்த குத்து விளக்கை ஏற்ற சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்படி குத்து விளக்கை நம்ம ஏற்றி வச்ச உடனே குத்து விளக்கில் உள்ள 5 கடவுள்களையும் வணங்கி குத்து விளக்கில் இருந்து வரக்கூடிய ஒளியினால் அந்த வீடு முழுவதும் எப்படி பிரகாசமாக வெளிச்சமடையுதோ அதே மாதிரி புகுந்த வீட்டுக்குள் வாழ வந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையும் எப்பொழுதும் இதே போல் பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களின் ஐதீகம். அன்பு, உதவி, அரவணைப்பு, ஆறுதல், நம்பிக்கை போன்ற பல பகுதிகள் இணைஞ்சது தான் ஒரு பெண்ணின் மன வாழ்க்கை. இந்த உண்மையை புரிந்துக்கிட்டவங்க வெற்றிகரமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. புரிந்து கொள்ளாதவங்க தோல்வி அடைஞ்சு போகிறாங்க. சரியாக கூறணும் அப்படின்னு சொன்னோம்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு சிறந்த நட்புறவு. இந்த நட்பை சரியாக வாழ்வில் அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வில் ஒருவருக்கொருவர் ஊக்கம் தந்து முன்னேற்றம் காண்பார்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரியான ஒரு புதுவிதமான தகவல்களோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.